அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பாவையின் 10வது பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். திருப்பாவையின் 10வது பாசுரத்தில் ஆண்டாளால் எழுப்பப்படக்கூடிய இந்த பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஏற்கனவே பல்வேறு நோன்புகளை மேற்கொண்டு வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கின்றாள். இருந்தாலும் அதற்கு பயன் சேர்க்கக்கூடிய வகையில் மேலும் பாவை நோன்பு எடுக்க வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம். எனவேதான் ஆண்டாளிடம் நாளை பாவை நோன்பு எடுப்பதற்கு என்னையும் உடன் அழைத்து செல் என்கின்றாள். அவளைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தற்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நேற்று நோன்பு எடுப்பதற்காக என்னையும் அழைத்து செல் என்று கூறிய தோழியே, இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, விரைவாக எழுந்து வந்து கதவை திறப்பாயாக என்கின்றாள் ஆண்டாள். எதற்காக நாம் பாவை நோன்பு எடுக்கின்றோம் தெரியுமா? நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் என்கின்றார். அழகான நறுமணமிக்க துழாயை தன்னுடைய தலையில் சூடியிருக்க கூடியவன் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே திருமஞ்சனம் செய்கின்ற பொழுது அவருடைய பரிவட்ட மகுடத்தில் துழாயை துளசியை வைப்பது என்பது நம்முடைய மரபு. அது எவ்வளவு வாசனை மிகுந்தது தெரியுமா? அந்த அளவிற்கு மனம் மிக்கவனாக அருள் மிக்கவனாக எம்பெருமானாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் இருக்கின்றான். இந்த துழாய் குறித்த ஒரு கதை உண்டு. ஒருமுறை அர்ஜுனன் ஸ்தல யாத்திரைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் எது என அவருக்கு தெரியவில்லை. எனவே அருகில் சென்று கொண்டிருந்த ஒரு மீனவனை நோக்கி, ஐயா, நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எனக்கு கூறுங்கள் என்றாராம். உடனே மீனவன் அந்த கடற்கரை மணலை அள்ளி அர்ஜுனனிடம் கொடுத்து, இதை சற்று முகர்ந்து பாருங்கள் என கூற அர்ஜுனனும் அதனை முகர்ந்து பார்க்கின்றார். அப்பொழுது அதில் துழாய் வாசனை, அதாவது துளசியின் நறுமணம் இருக்கின்றது. அதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம். அது குறித்து அந்த மீனவனிடம் கேட்ட பொழுது அந்த மீனவன் கூறினாராம், ஐயா, ராம அவதாரத்தின் பொழுது ராமன் இங்கு வருகின்றார். வந்த பொழுது இட்டக்கால் நோக எடுத்தக்கால் கொப்பளிக்க எனும் பாடலுக்கு இணங்க அனுமனோ ராமரை நடக்க விடாமல் தம்முடைய தோள்களில் தூக்கி கொண்டே சுமந்து வந்தார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய வானர கூட்டங்களுக்கெல்லாம் ராமரை பார்க்க வேண்டும் என ஆசை. எனவே ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதி கொண்டன. அப்பொழுது ராமனுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய துளசி மாலையானது இந்த மண்ணில் விழுந்து விட்டது. அந்த துளசியினுடைய வாசனையானது மண்ணில் கலந்து விட்டது. ஐயா, இந்த இடம்தான் எம்பெருமான் சீதையை மீட்க செல்வதற்காக பாலம் கட்டினார் அல்லவா, அந்த திருப்புல்லானி திருத்தலம் என்றாராம். அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த துழாய் மாலை. அதை சூடி இருக்கக்கூடியவன் கண்ணபிரான், எம்பெருமான் நாராயணன் என்கின்றாள் ஆண்டாள். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வெழுந்த கும்பகர்ணனும். இப்பொழுது ஆண்டாளுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. இவ்வளவு பெருமைகளை சொல்லியும் அந்த பெண் மறுவார்த்தை பேசாமல் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாளே, அப்படி என்றால் என்ன காரணமாக இருக்கும் என யோசிக்கின்றாள். அவளுக்கு ஒரு நினைவு வருகிறது. என்ன தெரியுமா? ராம அவதாரத்தின் பொழுது கும்பகர்ணனுடைய வதம் நிகழ்ந்தது அல்லவா? அப்பொழுது கும்பகர்ணன் தான் வாங்கி வந்த தூங்கக்கூடிய வரத்தை இந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டான் போல என நினைக்கின்றாளாம் ஆண்டாள் நாச்சியார். எனவேதான் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும்
தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அவன் தன்னுடைய தூங்கக்கூடிய வரத்தை உனக்கு கொடுத்துவிட்டு சென்று விட்டானா தோழி, இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, ஆற்ற அனந்தல் உடையாய், நாங்கள் இவ்வளவு மொழிகள் கூறியும் நீ எழுந்து வரவில்லை. ஒருவேளை நீ எழுந்து நீ தூக்க கலக்கத்தில் அனந்தலாக இருந்தாய் என்றால் உடனடியாக எழுந்து வா. எழுந்து வருகின்ற பொழுது அப்படியே வந்து விடாதே. உன்னுடைய அணிகலன்களை எல்லாம் சரி செய்து கொண்டு அழகாக வா, நாம் பாவை நோன்பு எடுக்க செல்வோம் என்பதாக இந்த 10வது பாசுரமானது அமைந்திருக்கின்றது. சரி, இப்பாசுரத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் தத்துவம் எது தெரியுமா? எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டோம் என்றால் அத்துடன் அந்த சாதனை முடிந்து விட்டதாக நினைத்துவிடக் கூடாது. அந்த சாதனையை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் அந்த சாதனைக்கு மேலும் மேலும் பலன் சேர்க்க வேண்டும், பயன் சேர்க்க வேண்டும் என்பதும் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். மீண்டும் 11வது பாசுரத்தில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.